Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the Fabric Studio. இன்னைக்கு வீடியோல குர்த்தியோட சைடு ஸ்லிட் ஆர் சைடு ஓப்பன் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட். ஹிப் ரவுண்ட்ல 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 inchல இருந்து waist round, chest round என்ன நமக்கு மெஷர்மென்ட் இருக்கோ அதுக்கு அப்படியே ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இருக்க பெரிய டவுட் குர்தா ஸ்டிட்ச் பண்ணிடுவாங்க, சைடு ஸ்லிட் எப்படி ஸ்டிட்ச் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிப் ரவுண்ட்லேருந்து ஸ்லீவ்ஸ் வரைக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் வீடியோ ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஹிப் ரவுண்ட்லேருந்து அந்த 1 inch விட்டோம் இல்லையா, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் வரைக்கும் மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்டிங் மேலேயே ஒரு ஸ்டிச் போடலாம். குர்த்தி கட் பண்ணும்போதே நீட்டாக பண்ணியிருந்தோன்னா இந்த ஸ்லிட் நீட்டாக ஒரே லைனாக ஸ்ட்ரைட்டாக வரும். ஹிப் ரவுண்டுக்கு ஒரு 1/2 inch மேலே வரைக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டோட 1 inch எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, அதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் காட்டுற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் மேலேயே ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக வரும். எட்ஜஸில் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கோட அதர் சைடும் ஒரு ஸ்டிச் போடணும். ஹிப் ரவுண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே ஷார்ப்பாக பின் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க காட்டுற மாதிரி. அவ்வளோதான், நம்மளுக்கு பர்ஃபெக்டான நீட்டான ஸ்லிட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.